வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும் ஒரு ரோஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கம்பேரிசன், ஸோ யாருக்கு எது செட் ஆகும், ப்ரைஸிங் என்ன, அண்ட் தென் ரெண்டுத்துலேயுமே எந்த காமனாக இருக்குது, அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமகா மோட்டோ வேர்ல்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தாபுரம் லொக்கேட்டாக இருக்காங்க. தென் ஸ்பெஷல் தேங்க்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினோத் ப்ரோக் சொல்லியே ஆகணும். ஸோ அவர் தான் ஒவ்வொரு வாட்டியுமே நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் யாராவது யமகா வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க, அந்த பெங்களூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் யமகா மோட்டோ வேர்ல்ட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன காமனாக இருக்குது அண்ட் தென் லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதோட நம்ம லுக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்குமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கா ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அதாவது இதோட காம்படிட்டர்னால் நம்ம தாராளமாக கேடிஎம் சொல்லலாம், அண்ட் தென் அப்பாச்சி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட காம்படிட்டர், டைரக்ட் காம்படிட்டரை நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கா ஒரு க்ரூசியர். இதோட டைரக்ட் காம்படிட்டர் யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர்னு சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசியர் வெஹிக்கிள்னாலே நம்மளுக்கு தாராளமாக அதை கொண்டு வந்துடலாம். ஒரு கிளாசிக் லுக் கூட நம்மள இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிவிஎஸ் ரோனின். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் காம்படிட்டர் நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். லுக் வைஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்காக கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ரெட்ரோ மாடலில் நம்மளுக்கு வந்திருக்காங்க. இந்த ரவுண்டு எல்இடி ஹெட்லாம்ப் ஆகட்டும், அண்ட் தென் ஸ்பீடோமீட்டர் ஆகட்டும், அண்ட் தென் டைல் லேம்ப் ஆகட்டும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெட்ரோ டைப்பில் கொண்டு வரணுன்னுட்டு நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சீட்டிங்குமே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததாக நம்ம இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு ஹெட்லைன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா அப்படி பார்த்திங்கன்னா ஒரு குளோபலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ அதே இதை தான் நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஆர் லைட் அண்ட் தென் நீங்கள் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதாவது நம்மளுக்கு ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம என்எஸ் அண்ட் தென் கேடிஎம், ஸோ இதெல்லாம் நம்ம டைரக்ட் காம்படிட்டராகவே நம்ம கொண்டு வந்திருக்கலாம் இதில். அதே மாதிரி நம்மளுக்கு இதில் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் ஆகட்டும், அண்ட் தென் இதாகட்டும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக யூஎஸ்டி ஃபோக் ரெண்டுலையுமே கொடுத்துட்டாங்க. பட் இதில் நம்மளுக்கு அந்த கோல்டன் ஃபினிஷில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் நம்மளுக்கு ஆப்ஷனலாகவும் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் நம்மளுக்கு ஒரு கிளாசிக்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஆப்ஷனலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே நீங்கள் ரெட் கலர் வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாமே நம்மளுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு கோல்ட் கோட்டர்லையும் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பிளாக்லையும் கொடுத்துருக்காங்க. பட் இது நம்மளுக்கு எம்டியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே கோல்டு கோட்டத்தில் நம்மளுக்கு வந்தே ஆகும். ஸோ கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க கேஸ். அண்ட் தென் ஹெட்லாம்புக்கு வருவோம். ஸோ ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்குமே இதில் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான். ஸோ ரெட்ரோவாக இருந்தாலுமே மாடர்ன் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எல்இடி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்இடி டிஆர்எல் அண்ட் தென் ப்ரொஜெக்டர் ஹெட்எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விசிபிலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுலேயுமே எல்இடி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இதில் ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு இது தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். பட் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டாப்பில் இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் இது நம்மளுக்கு அந்த கிளாசிக் விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு வண்டியை நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி அப்படின்னா ஒரு ஏஜ் கேட்டகரியில் ஒரு எல்லாருமே ஓட்டுற மாதிரி ஒரு இது தான் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் கம்ஃபர்ட் தாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 810 mm வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. பட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுமே நம்மளுக்கு 810 mm ஒரு சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அது உக்காந்தே காட்டுறேன். எஸ், ஃபஸ்ட்டு நான் எம்டியில் உட்காடுறேன். எஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதாக இருந்தாலுமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக வரும்போது கொஞ்சம் கன்சிடர்ட் தான் இருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு இதில் அடிஷ்னலாக என்னென்னா நம்மளுக்கு இதில் கிரிப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டேங்க்குமே ஒரு மஸ்குலரான ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்கில் தான் நம்மளுக்கு இருக்குது நம்ம சொல்லியாங்க. ஸோ டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு 10 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 170 mm. ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு
சேம் தான். பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சியே போச்சு. ஆனால் ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு இதில் வரும்போது ஆன் ரோடு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கேயுமே தட்டில் தான் நம்ம சொல்லியாகும் 170 mm. பட் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தட்டுதுன்னுட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓட்டி பார்த்த வரைக்குமே எங்கேயுமே தட்டில் தான். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, நான் அதையுமே நான் ஓட்டி செக் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க எங்கேயுமே தட்டில் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இதில் 170 mm ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நம்மளுக்கு ஒரு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான். வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இதில் ஒரு 141 kg வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது 137 kg ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு ஓவர் எஃபெக்ட் எல்லாம் இல்லைங்க. ஸோ இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலுமே எனக்கு இங்கே உட்காரும் போதும் ஆகட்டும் இதாகட்டும் ஸோ அந்தளவுக்கு நான் எஃபெக்ட் போடுற மாதிரியே இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பட் அதுவே நீங்கள் எக்ஸஸாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதை உக்காந்தே நான் ஒன்ஸ் காட்டுறேன். எஸ், ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தான் இருக்குது. பட் ரெண்டுமே நம்மளுக்கு சேம் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுலேயுமே 10 liters டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயுமே நம்மளுக்கு 10 liters டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று மிஸ்ஸிங்க அப்படின்னா ஒரு க்ரூசியர் பைக்கில் இது கொஞ்சம் நம்மளுக்கு மெட்டலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இது நம்மளுக்கு ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மெட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அந்த ரெட்ரோ டைப்புக்கான ஒரு இதில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அது லுக் வைஸும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஓட்டுறவங்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஹேண்டில் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே இது கொஞ்சம் வைடராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேம் தான். பட் என்ன தான் இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட், அதாவது நம்ம லோக்கலில் தான் நம்ம ஓட்டுறோன்ற பட்சத்தில் இது அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரலன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் அதில் நம்மள தூந்து போயிடலாம். பட் இதை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்லி ஆகணுங்க. மைலேஜை பொறுத்த வரைக்குமே இது வந்து நம்மளுக்கு ஒரு 50 வரைக்குமே நம்மளுக்கு தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுவுமே சேம் இன்ஜின் தான். பட்டு இதுவுமே ஒரு 50 வரைக்குமே நம்மளுக்கு வருதுன்ட்டு இப்போது ரீசெண்டாக தான் நானும் இது பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் ஒரு 50 வரையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது 50-55 கிட்ட எடுக்கிறாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ உண்மையான மைலேஜ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக நம்ம இந்த சுவிட்சஸை பற்றி பார்த்துருவோங்க. ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இதில் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அதில் எதுவுமே நம்ம குறை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். இதில் நம்மளுக்கு பேசிக்காக என்னென்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஆரன். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எங்கிட்ட இங்கே ஆரன் கொடுத்துருப்பாங்க, அந்த இங்கே இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த தென் ஹை பீம், லோ பீம், தென் பாசிங் சுவிட்சுமே நம்மளுக்கு இதில் வந்துடுது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கில் சுவிட்ச், அந்த தென் இதுலேயே நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அந்த தென் இதில் வந்து பார்த்திங்க நமக்கு ஹசார் லைட்டுமே நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட்டர் கன்சோலை பொறுத்த வரைக்குமே ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஒரு ரெட்ரோ மாடலை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்ட் டைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வரும்னுட்டு நான் உங்களுக்கு அகைன் ஆன் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ உச்சி வெயில், ஸோ தெரியுதான்னு எனக்கும் தெரியல. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன வரும்னு நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஸோ இதில் நம்மளுக்கு ஒய் கனெக்ட் ஆப் மூலயமா நம்ம கால் அந்த எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அதெல்லாம் நம்மளுக்கு இதில் வராது. ஸோ மேஜரான என்னென்ன டீட்டெயில் வரும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கியருக்கான ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அந்த கிலோமீட்டருக்கான ஓடோமீட்டர் நம்மளுக்கு இதில் வந்துடுது. ஸோ ஃபியூல் டிஸ்டன்ஸ் அந்த ஆர்பிஎம் லெவலுக்கான ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டேக்கிள் பண்ணுற சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க கைஸ். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போயிட்டுருக்கோம். ஸோ அது யாரும் பார்க்கலன்னா அப்படியே பாருங்கள். அதுவே நீங்கள் எம்டிஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ எம்டிஐ பொறுத்த வரைக்குமே நிறையா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 வேரியண்ட் வருங்க. ஸோ ரெண்டாவது, அதாவது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஹசார் லைட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் நம்மளுக்கு ஹசார் லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இதில் வந்து நான் அதை சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஹாரன் கீழே வரும், அந்த இண்டிகேட்டர் மேலே வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த யூனிவர்சல் இதில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மீட்டரை டேக்கிள் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ், தென் ஹை பீம், லோ பீம், தென் பாசிங். ஸோ இதில் வந்துடுது அந்த ஹசார் லைட். ஸோ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கில் சுவிட்ச் அண்ட் தென் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமிஸ்டிக்காக இருக்குது, ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இருங்க இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ எமகான்னு வந்துட்டு அண்ட் தென் இதில் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில் வரும் அப்படின்ட்டு நம்மள இதில் டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும். அண்ட் தென் ட்ரிப் ஏ அண்ட் தென் இதில் என்னென்னா மியூசிக்கு, நேவிகேஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷனு, ஸோ வெதரு, ஸோ இதெல்லாமே நம்ம அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்துடும். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இது பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ் எனக்கு டெம்பரேச்சரு, இன்ஜின் மால் ஃபங்க்ஷனு, இண்டிகேட்டர்ஸு, தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் லோபின் நியூட்ரலுக்கான ஒரு இது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு இது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு அது ரெட்ரோ மாடல் இல்லைங்களா. ஸோ ரெட்ரோ மாடல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வரும்னுட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு இப்போ மாடர்ன் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம டயர்ஸ்க்கு வருவாங்க. ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 180 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்எஸ்ஆர்லேயுமே அதே தான். அண்ட் தென் நம்மளுக்கு MT-15லையுமே நம்மளுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு சேஞ்சஸ்னால் நம்மளுக்கு இந்த MT-15ல் நம்மளுக்கு அந்த கலர் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு அந்த பிளாக் வீல் மட்டும்தான், அலாய் வீல் வரும். ஸோ அது கலரிங் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே சேம் ஏபிஎஸ் செட்டப் தான். அதாவது 282 mmக்கான ஒரு டிஸ்பிளேக்ஸ் அண்ட் தென் ஏபிஎஸ் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ 4K பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு அந்த கோல்டு கோட்டரில் வந்திருக்கு. அண்ட் தென் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு கோட்டர். பட் அதில் நம்மளுக்கு எக்ஸ்எஸ்ஆரில் நம்மளுக்கு ஆப்ஷனபிள் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளாக் கோட்டரில் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கும் அந்த ரெட் கலர் வண்டியில். இதில் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு அந்த க்ளோட் கோட்டரில் தான் வந்திருக்கு. ஸோ இதுவே நீங்கள் ரியர் பொசிஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரியரில் 140 17 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 220 mmக்கான டிஸ்பிளேக்ஸ் வித் ஏபிஎஸோட நம்மளுக்கு வந்துருக்கு கைஸ். அடுத்ததான் நம்ம இன்ஜினுக்கு வருவோம் கைஸ். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு MT-15ல் இருக்கிற அதே இன்ஜின் செட்டப் தான் நம்மளுக்கு எக்ஸ்எஸ்ஆர்லேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது 155cc இன்ஜின்கான செட்டப் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு லிக்விட் கூல். ஸோ இது ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு சேம் இன்ஜின் செட்டப் தான் வந்திருக்கு. பட் அதுலேயும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்பாக்கெட்டில் மட்டும் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகும். ஸோ MT-யை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 48 அந்த பின்னாடி வீல் அந்த ஸ்பாக்கெட்டோட சைஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ 48 teeth நம்மளுக்கு ஸ்பாக்கெட் வந்துடும். அண்ட் தென் எக்ஸ்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 52க்கான ஒரு ஸ்பாக்கெட்டை இது கொடுத்துருக்காங்க, தீத்துக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18 PS பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக வருது. அதே மாதிரி 14.2 Nm டார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுத்துலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ஓட்டும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன் எங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே மெயினான ஒரு சேஞ்ச் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்எஸ்ஆர் இது வந்து ஆக்சுவலாக நமக்கு அந்த க்ரூசர் அண்ட் தென் ஒரு கிளாசிக் ஒரு இது தரணுன்றீங்க இல்லையா, எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. கேட்குதான்னு தெரியல. ஓகே, எக்ஸ்எஸ்ஆரை பார்த்துட்டோம். இப்போ MT-யை பார்த்துருவோமா. ஒரு மைன்யூட்டான சேஞ்ச் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது உங்களுக்கு தெரியுதான்னுட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சேம் இன்ஜின் தான், பட் உங்களுக்கு அந்த சைலன்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா. எஸ். ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்எஸ்ஆரில் கொஞ்சம் டியூனிங் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு மினிமிஸ்டேக்கான ரொம்பவே ஒரு டீசெண்டான இது தான். பட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பீட் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண மாதிரி நம்மளுக்கு அதில் இருக்கும். ஸோ அதை மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆமாம், அதுக்கு முன்னாடி ப்ரைஸிங்கை பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு MT-15 நம்மளுக்கு 2 வேரியன்ட் இருக்குங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் DLX. ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் நம்மளுக்கு 1,56,000 அண்ட் தென் 1,66,000 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் கொடுத்துருக்காங்க. இதுவே நான் எக்ஸ்எஸ்ஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,50,000 தான் நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூமே வருது. ப்ரைஸிங் வைஸ் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே எடுக்கிற இது மாதிரி தான். ஸோ ஆன் ரோட் மேபி உங்களுக்கு 2 கிட்ட வந்துடும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு அதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ப்ரோஸ் அண்ட் காசை பொறுத்த வரைக்குமே என்ன நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒயரிங் ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில் தெரியல. அதே மாதிரி அந்த தேவைப்படுற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல நம்மளுக்கு எல்லாமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுவே நீங்கள் எக்ஸ்எஸ்ஆரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு க்ரூசியர் மாடல், பட் அந்த ஒயரிங் எல்லாமே கொஞ்சம் வெளியில் தெரியாமல் ஒரு டீசெண்டான ஒரு இதில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸிங் ஸோ சேம் இன்ஜின் சேம் மைலேஜ் அண்ட் தென் சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். பட் என்னென்னா நம்மளுக்கு அந்த ஓட்டுற விதத்தில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமே ஒழிய மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸிங்கில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிரர்ஸ் கேஸ். ஸோ மிரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது என்ன தான் நம்மளுக்கு ரெட்ரோ டைப்பில் இருந்தாலுமே ஒரு ரவுண்ட் டைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லுக்வைஸ் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாசிக்காக இருந்திருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஒரு மிரர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு இதான மாதிரி தான் இருக்குது. பட் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டோம். இதுலேயும் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டரையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபேமிலி அதாவது நான் ஃபேமிலி இல்லை, ஸோ நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பேர் தான் நாங்கள் போகிறோம், கொஞ்சம் லாங் ட்ரைவெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம்ன்ற பட்சத்தில் இது தாராளமாக இது பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் சீட் செட்டப் தான். இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸை கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரிப் ஹேண்டில் கொடுக்கல. ஸோ அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கும் நம்மளுக்கு இது ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ பட் இது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நம்மளுக்கு அந்த இதுவுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே இது ஒரு வேறு லெவல் ஃபேமிலிக்கான வண்டின்னு நான் சொல்லி ஆகும். அதே மாதிரி அண்ட் தென் லாங் போகிறதுக்குமே இது ஒரு நல்ல வண்டின்னு நான் சொல்லி ஆகுங்க. ஏன்னா அந்த ஒரு நிறையா அதாவது ஒரு ஏஜான பீப்புள் ஒரு 30-40 ஸோ அந்த மாதிரி அவங்களுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வெயிட்லேயுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லாங் போகிறதுக்குமே ஒரு நல்ல ஒரு வண்டின்னு நான் சொல்லி ஆவேன். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எந்த வண்டி எடுப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்எஸ்ஆரை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்.